வணக்கம். சித்தக்கேட் உணவே மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு மண் பற்று, அதாவது சித்த மருத்துவர்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிட்டு வராங்க. மண்ணால் பத்து போடுறதும் சரி, மண் குளியலும் சரி, ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி எல்லாரும் போகும்போது ஒவ்வொரு இயற்கை பொருளாக பற்று போடுறதா இருந்தாலும் சரி, இயற்கை பொருளை அப்படியே யூஸ் பண்ணும்போதும் சரி, நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நல்லா ரிசர்ச் பண்ணி அதை நிறைய மக்கள் தேடுதல் ஆரம்பிச்சிருக்காங்க. மண்ணில் வந்து மேல் மண், கீழ் மண், அது அடிமண், 3 வித மண் இருக்குது. மேலே உள்ளதை வந்து மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லேயரை வந்து வண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது லேயர் வந்து களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த களிமண் மட்டும்தான் மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணப்படுது. இந்த களிமண்ணோட சேர்த்து வண்டல் மண்ணும் யூஸ் பண்ணப்படுது. மேலே உள்ள மணல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சித்த சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே உள்ள கட்டி இல்லாத மண்ணோ, பிசுபிசுப்பு தன்மை இல்லாத மண்ணோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கீழே உள்ள களிமண், 3வது லேயரில் உள்ள களிமண்